பண்ண வேண்டியதை இப்போதைக்கு நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஓகே, இஸ்ரேல் ஏன் யூஎஸ்லேருந்து வாங்குனா அவங்கக்கிட்ட பேக்கப் அந்தளவுக்கு கிடையாது. அவங்க ஒரு சில டெக்னாலஜி, ஆர்மி டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் ஒரு 10 கண்ட்ரிஸுக்கு மேலே விற்கிறாங்க. அதில் மேஜராக கன்சியூமர் யாருன்னா இந்தியா தான். ரஃபேல்ன்ற ஒரு ஃப்ளைட்டை கூட லாஸ்ட் டைம் இந்தியா தான் வாங்குச்சு. மேஜராக அவங்ககிட்ட அதிகமாக பை பண்ணுற கண்ட்ரி இந்தியா தான். பட் அவங்கக்கிட்ட கிரவுண்ட் லெவல் டேங்கரு, பாம்ஸ் இதெல்லாம் அந்தளவுக்கு ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கக்கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஜிடிபி எக்கனாமிக் பவரும் கிடையாது. ஃபுல்லாக வெஸ்டர்ன் கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சப்போஸ் அவங்க சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டா, யூஎஸ், யூகே, வெஸ்டர்ன் கண்ட்ரி ஃபுல்லாக அவங்க சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டா இஸ்ரேல் கண்டிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும். ஹமாஸோட அட்டாக்குன்னு